Hi, this is Santosh. Welcome to English Abaca. இந்த வீடியோவில் இங்கிலீஷ் எப்படி பேசலாம்ன்ற ஐடியா தான் கொடுக்க போகிறேன். ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் 3 கோல்டன் ரூல்ஸ் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து கிளாஸஸ் போயிருந்தாலும் சரி, நிறைய இங்கிலீஷ் வீடியோஸை இல்லை டிஃப்ரெண்டான நிறைய மெத்தடாலஜிஸை ட்ரை பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு 3 ரொம்பவே வந்து ஒர்க் ஆகக்கூடிய மெத்தடாலஜி தான் சொல்ல போகிறேன். இந்த 3 விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 2 விஷயத்தை வந்து நீங்கள் மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதாவது உங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கணும். தேர்ட் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து டேரெக்டாக நான் டேரெக்டாகவே எடுத்து நான் பண்ணிவிடுவேன் அப்படின்றத பண்ண முடியாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த 2 ரூல், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 வந்து உங்கள் மைண்டில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் இஸ் அ ஹேபிட். இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் மைண்டில் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து அடுத்த ரூல் வந்து உங்களுக்கு புரியும். என்னது சொல்கிறீங்க ஹேபிட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம மைண்டை கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ்னு பிரிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் எதுக்கு சைக்காலஜிலாம் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டால், சைக்காலஜிக்கலாக உங்கள் மைண்ட் செட் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களால் அதாவது இங்கிலீஷ் பேசும்போது உங்களுக்கு அது ஃப்ளூயண்ட்டாக அந்த ஃப்ளோவில் அழகாக வரும். இது எல்லாமே மைண்டுக்கும் இந்த லாங்குவேஜுக்கும் வந்து கனெக்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். இது ஹேபிட் அப்படி என்ன ஏன் நான் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சில விஷயம் எடுத்துக்கலாம். உங்கள் மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா காஷியஸாக நீங்கள் இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து செய்வீங்க. அப்போ வந்து நீங்கள் உங்கள் மைண்டு கான்சன்ட்ரேஷன் இது எல்லாமே தவறவே விடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் எழுதும் பொழுது அப்போ வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே நம்மளால் வந்து எழுத முடியாது. ரொம்ப காஷியஸாக இருப்போம், கரெக்டுங்களா? ஸோ அப்போ கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பைக் ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க, சைக்கிள் ஓட்டுறீங்க. நீங்கள் பைக் ஓட்டும் போதோ கார் ஓட்டும் போதோ கான்ஷியஸாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசிட்டு கூட நீங்கள் நினச்ச டெஸ்டினேஷனை போய் அடைஞ்சிருவீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் ஒன்றுமே ஒர்க் ஆகாது. முழுக்க உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் ஒர்க் ஆகும். அதாவது நீங்கள் கார் ஓட்டத்தை வந்து டெய்லியும் அதை பண்ணி நீங்கள் ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஒன்ஸ் சில விஷயத்தை ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுடைய காக்னிட்டிவ் மைண்ட் வந்து ஒர்க் ஆகணுன்றது அவசியம் இல்லை. காக்னிட்டிவ்னா ப்ராசஸ் ஆஃப் திங்கிங். ஒரு விஷயத்தை உங்கள் மைண்டுக்கு நீங்கள் புதுசாக சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எடுத்துக்கலாம். உங்கள் மைண்ட் வந்து ஒரு ஆஃபீஸ்ன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் ஆஃபீஸில் வந்து அதாவது உங்கள் மைண்டுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒர்க் புதுசாக கொடுக்குறீங்கன்னா, உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய மேனேஜர், அந்த எம்ப்ளாயி, அவங்க எல்லாருக்குமே அந்த மேனேஜர் அந்த ஒர்க்கை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயி அந்த ஒர்க் என்னென்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவுட்கம் வரும். இதுதான் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது உங்கள் மைண்ட் பண்ணக்கூடிய அவுட்புட். அதாவது உங்களுடைய காக்னிட்டிவ் மைண்ட் வந்து ஒர்க் ஆகும். சரி, இதுவே சில விஷயங்கள், அதாவது பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, இல்லை சம்டைம்ஸ் உங்களுக்கு ஹேபிச்சுவேட்டாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இருந்தாலுமே அதை வந்து நீங்கள் உங்கள் பிரெயின் இந்த விஷயம் செய்யணுமா அப்படின்ன உடனே அந்த மேனேஜர் ஆல்ரெடி அந்த ஃபைல் ரெடியாக இருக்கு இல்லையா, எடுத்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் யோசிக்கிற தன்மை எதுவுமே தேவையே கிடையாது. அன்கான்ஷியஸாகவே நீங்கள் அதை செஞ்சிடலாம். சரியா? பட் இங்கே இங்கிலீஷ் பேசுகிறது வந்து உங்களுக்கு ஹேபிட்டாக இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் அப்பப்போ பேசுவீங்க, அது ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகிறதால நீங்கள் வந்து புதுசாக நினைக்கும் போது உங்கள் மைண்ட் என்ன ஆகுது, ப்ராசஸ் ஆகுது. ஸோ அது ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த விஷயம் அதுக்கப்புறம் அவுட்கமாக வெளில வரும். ஸோ இதனால தான் ஒரு விஷயம் வந்து உங்கள் மைண்ட்லேருந்து நீங்கள் பேசுகிறதுக்கு லேட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம இங்கிலீஷை ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணணும். ஒன்ஸ் இங்கிலீஷ் ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதற்கு அடுத்து உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுன்றது ரொம்பவே சரளமாக ஈஸியாக வந்துடும். ஏன்னா அதான் ஹேபிட்டாக இருக்குது இல்லையா? சரி, நான் எப்படி ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணுறதுன்ற கொஷின்லாம் உங்கள் மைண்டில் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கான பதில் நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் இஸ் அ ஹேபிட். இந்த ஃபர்ஸ்ட் ரூலை உங்கள் மைண்டில் நீங்கள் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம செகண்ட் ரூல் போக முடியும். செகண்ட் முக்கியமான கோல்டன் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிமெம்பர் தட் கம்யூனிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கிராமர். இந்த செகண்ட் கான்செப்டையும் உங்கள் மைண்டில் நீங்கள் ஏற்றிக்கணும். ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியாச்சா, அதுக்கடுத்து செகண்ட் ரூல் நீங்கள் உங்கள் மைண்டில் ஏற்றிக்க வேண்டியது என்னென்னா, ஸ்பீக்கிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கிராமர். ஏன் இந்த செகண்ட் ரூல் ரொம்ப முக்கியம் அப்படின்றது சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஒரு ஹேபிட்னு சொல்லிட்டோம், இங்கிலீஷ் வந்து ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டோம் இல்லையா. செகண்டு, ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கிராமர்ன்றதையும் உங்கள் மைண்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயத்தை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம இப்போ சொல்லிட்டோம். என்னென்னா நம்ம வந்து இங்கிலீஷ் ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு, இப்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் லைக் அ சாயில் விச் அக்செப்ட் எனி கைண்ட் ஆஃப் சீட். ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு ஒரு சாயில் மாதிரி, நீங்கள் என்ன சீட் போட்டாலும் வளர்க்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நல்லதை அதில் போடுறீங்கன்னா நல்லது வளரும், கெட்டதை போடுறீங்கன்னா கெட்டது வளரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நீங்கள் இங்கிலீஷ் பேசுறதுல ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா நீங்கள் சப்கான்ஷியஸாக நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். தமிழில் நம்ம பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து நீ இப்படி பேசு, இல்லை நம்ம யோசிச்சு அப்படி பண்ணணுன்றது கிடையவே கிடையாது. ஏன்னா
The main point to remember is once the subconscious mind accepts an idea, it begins to execute it. ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஏதாவது ஒரு ஐடியாவை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதை வந்து டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடும். அது என்னது கரெக்டாக தப்பானலாம் கிடையாது. நீ பயப்படுறேன்னு நினச்சி உங்கள் சப்கான்ஷியஸுக்கு சொன்னீங்கன்னா பயப்படுவீங்க ஆரம்பிப்பீங்க. இல்லை நான் வந்து நல்லா பேசுவேன்றதை உங்கள் சப்கான்ஷியஸுக்கு சொன்னீங்கன்னா அது மாதிரி ஆவீங்க. ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் சப்கான்ஷியஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ரூல் என்னது, நம்ம இங்கிலீஷை ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ண போகிறோம். செகண்ட் வந்து ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கிராமர். இந்த ரெண்டு கான்செப்டை உங்கள் மைண்டில் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம தேர்டாக வந்து இந்த மெத்தடாலஜிக்குள்ளேயே போக போகிறோங்க. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் மெத்தடாலஜிக்கே போகலன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகல. உங்களை சைக்காலஜிக்கலாக உங்கள் மைண்டு அண்ட் பாடி வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். அதாவது இங்கிலீஷ் எப்படி பேசலாம் அப்படின்றதுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிடுச்சு, உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க முழுக்க அப்படின்ன பட்சத்தில் மட்டும் தேர்டு போவீங்க. நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் அண்ட் நிறைய விதமான ப்ராக்டிசஸ் பண்ணி தான் இது வந்து உண்மையிலே ஒர்க் ஆகுதுன்ற கான்செப்டில் தான் இந்த மெத்தடாலஜியை சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மேபி நீங்கள் நெட்டில் போய் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ரெண்டு ஐடியாலஜியும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் தேர்ட் மெத்தடாலஜி ஒர்க் ஆகும். இந்த ரெண்டு மெத்தடாலஜியில் வந்து எனக்கு டவுட் இருக்குது, நான் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்கள் தேர்ட் மெத்தடாலஜி போனீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஐடியாலஜியை உங்கள் மைண்டில் கிளியராக அக்செப்ட் பண்ணிக்கோங்க, தெளிவாக வச்சுக்கோங்க. சரி, தேர்டு முக்கியமான கோல்டன் ரூல் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் திங்கிங் இன் இங்கிலீஷ். டேய் அங்கே சுற்றி இங்கே சுற்றி திங்க் இன் இங்கிலீஷ் அந்த கான்செப்ட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதோட ஒரு சின்ன ஐடியா சொல்ல போகிறேன். இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும். சரியா? சரி, இந்த மூணு விஷயத்தையும் சேர்ந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எதுக்கு இங்கிலீஷில் திங்க் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் ஏன்னு நான் சொல்லிடுறேன். குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா அப்படின்ற ஒரு தமிழ் வேர்டு அப்படியே இங்கிலீஷில் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5. ஸோ மேபி நீங்கள் சொல்லியிருக்கலாம் சில பேர். இதில் எனக்கு ஒரு கொஷின், அதாவது இதில் வந்து குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருந்ததா, ஓகேங்களா? இது அப்படியே இங்கிலீஷில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா, டிட் யூ ஃபீல் லைக் தட் யூ ஹேவ் டேக் பேத் இன் குற்றால அருவி? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருந்ததா. இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம் இல்லையா? இதில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குமா, என்னென்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குற்றாலம்ன்றது கடைசியில் வருது, தமிழில் குற்றாலம்ன்றது ஃபர்ஸ்ட்டில் வருது. என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் தமிழும் வெவ்வேறு விதமாக ஒர்க் ஆகுது. அந்த கான்செப்டை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பாத், அதோடைய வழி வேறு வேறு இருக்குது. அதனால் அது ரெண்டையும் ஒன்றா சேர்க்கணும்னு நினச்சா அதுக்கு லேட் ஆகும். அது ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய விதமான ப்ராசஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ்ன்றது ஒரு டீசல் மாதிரி, தமிழ்ன்றது ஒரு பெட்ரோல் மாதிரி. அது வேறு வேறு விதமான எசன்ஸ், அதை ஒரு தனி இன்ஜினில் தான் போட முடியும். இதை நீங்கள் ஒன்றா ஆக்கணும், ஒரே இன்ஜினில் ரெண்டுத்தையும் கலக்கணும்னு நினச்சிங்கன்னா சீஸ் ஆகிடும். ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அப்போ இங்கிலீஷும் தமிழும் வேறு மாதிரி ஒர்க் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போது முழுக்க நம்ம இங்கிலீஷை ஒரு ஹேபிட்டாக நம்ம அது முழுக்க ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் we could able to communicate subconsciously without effortlessly in English. நீங்கள் சொன்ன எல்லாமே புரிஞ்சிச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க, இங்கிலீஷை வந்து ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ண சொன்னீங்க. சரி, நான் புரிஞ்சுக்கிட்டேன், இங்கிலீஷ் வந்து ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணணுன்ட்டு. செகண்ட் வந்து ஸ்பீக்கிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கிராமர்னு சொன்னீங்க, அதையும் புரிஞ்சுக்கிட்டேன். தேர்ட் வந்து we need to think in Englishன்னு சொல்கிறீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை தமிழ்லேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னா இட் டேக்ஸ் டைம். ஸோ அதனால தான் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் போட்டுட்டு தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் திங்க் பண்ணிவிட்டு பேசும்போது லேட் ஆகுது. ஸோ அதனால் வந்து இந்த 3 பிரச்சனை இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 3ஐயும் சேர்ந்த மாதிரியான ஒரு ஸ்கில் தான் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். அதை லேர்ன் பண்ணுறது நம்ம என்னென்னா, ஸ்டார்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் வித் அ டிசி மெத்தட். டோன்ட் கேர் அப்படின்றது தான் இந்த கான்செப்டை. அதாவது 1 minute நீங்கள் பேசணும். ஏதாவது ஒரு டாபிக், நீங்கள் பார்க்குறதெல்லாம் டாபிக் தான் இது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன்ஸ், மவுஸ், காட் ஆர் எல்ஸ் பேர்ட், டியூப்லைட், ஃபேன், டேப், நீங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே டாபிக் தான். அதை பற்றி ஒரு 1 minute பேசணும். சரி, இந்த 1 minute பேசுகிறதுன்றது வந்து எதனால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 1 minute பேசணும். யூ ஷுட் நாட் டேக் பாஸ் இன் பிட்வீன். யூ ஷுட் நாட் ஸ்டாப் மோர் தென் 3 seconds when you are just having this speech. இப்போது இந்த பண்ணுறது மூலிமா என்ன ஆகும்னா 1 minuteக்கு ஃப்ளூயண்ட்டாக பேசக்கூடிய இந்த ஹேபிட் ஃபார்ம் ஆகும். அதாவது எப்படியாவது இந்த 1 minute பேசிடணும், அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐம் கோயிங் டு டாக் அபவுட் அ மொபைல் ஃபோன், I need to finish the conversation for 1 minute or talk for 1 minute. So I should not stop in between. என்ன வேணால் பேசலாம், ஆனால் ஸ்டாப் பண்ணக்கூடாது.
ஸோ இந்த 1 minute நான் பேசுகிறதால எனக்கு என் மைண்டுக்கு என்னென்னா ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகிடும். ஃபர்ஸ்ட் டே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் 10 topics, 20 topics, 30 topics, எவ்ரி டே 10 போகும்போது அண்ட் ஒரு 1 monthல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 topics இல்லை 1500 topics பேசியிருப்பேன். இதில் என்ன ஆகும்னா உனக்கு மைண்ட் வந்து என்ன ஆகும், இங்கிலீஷை வந்து ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது 1 minute அந்த ஃப்ளூயன்சி ஹேபிட்டை ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ செகண்ட் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, I have a problem with grammar. I could not able to communicate without grammatical error. So this is what the ultimate problem for me. People ask me something, I will make grammatical error, that they will start to tease me. That doesn't matter for you because already the second rule is just you have installed in your mind. Speaking is more important than grammar. When you're having a conversation, even though if you make mistake, that doesn't matter. You just tell them that speaking is more important than grammar. I know that I'm just learning this second language. I would have made any mistake, that doesn't matter for me. I'm learning this language. So இதை நீங்கள் அப்படியே சொல்லலாம். அதாவது ஸ்பீக்கிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கிராமர்னு. ஸோ நம்ம ஹேபிட் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறோம், நம்ம செகண்ட் பேச ஆரம்பிக்கிறோம், சரிங்களா? தேர்டு இந்த 1 minute பேசுகிறோம், இந்த ஹேபிட்டு ஃபார்ம் ஆகிடுது. இந்த இடத்துல உங்கள் இங்கிலீஷ் தான் திங்க் பண்ணுவீங்க, தமிழ் திங்க் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. ஏன்னா டாபிக் ஆன் த ஸ்பாட் கொடுத்து அந்த ஸ்பாட் பேசுகிறீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டைமே கிடையாது, நீங்கள் இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன இந்த ரூல் 1, ரூல் 2, ரூல் 3 இந்த 3 விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்டார்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் வித் யுவர் டிசி மெத்தட். இந்த கான்செப்ட் தான். இதை நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 10 டாபிக். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா பைக்கில் போகிறீங்க, இல்லை ஸ்கூல் காலேஜ் வாட் எவர் இட் மைட் பி, ஒரு ஒர்க்கிங் பர்சன் யாராக இருந்தீங்கனாலுமே ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை ஸ்கூல் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்கன்னா அந்த போகிற இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய பொருள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டாபிக் தான். ஒரு பைக்கை பார்க்குறீங்க, அந்த பைக்கை பற்றி பேசுங்க. இல்லை ஒரு பர்சனை பார்க்குறீங்க, அந்த பர்சனை பற்றி பேசுங்க. நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்குள்ளே பேச ஆரம்பிங்க. ஸோ இந்த 1 minute கான்வர்சேஷன் வந்து யூ நோ நீட் ஆஃப் எனி பர்சன் டு ப்ராக்டிஸ் வித் தெம். ஸோ நீங்களாக வந்து நீங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பேச ஆரம்பிக்கலாம். ஒரு நாளைக்கு 10 topics. இது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு மச் இட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் யூ. நீங்கள் டக்குன்னு பேசணும்னு நினைக்கிறீங்க, 1 monthல உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னென்னா 10ன்றது 20 topics கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கோ அப்போல்லாம் எடுத்து பேச ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த டிசி மெத்தடை, அதாவது இந்த 1 minute டிசி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது ஸ்டாப் பண்ணக்கூடாது. இன் பிட்வீன் என்ன வேணால் பேசலாம், பட் யூ ஷுட் நாட் ஸ்டாப் ஸ்பீக்கிங். அதை மட்டும் நம்ம வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணும்பொழுது அந்த ஃப்ளூயன்சி தான் உங்கள் ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ணும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வெக்காபுலரிஸும் எடுத்துக்கும். இப்போ ஜெல்லஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வரலை அப்படின்றத தமிழில் கூட நீங்கள் சொல்லிவிடுங்க. தட் பாய் அண்ட் லுக்கிங் அட் ஹிம் அண்ட் பொறாமைப்படுறான் அப்படின்றது சொல்லுங்கள். பொறாமைக்கு வாட் இஸ் பொறாமை இன் இங்கிலீஷ்னு போடுங்க. கண்டிப்பாக நம்ம கூகுளில் இது மாதிரி போட்டால் கூட நம்ம இப்போல்லாம் வேர்ட் வந்துடுது. ஸோ அந்த டைமில் அந்த ரெக்வயர்மெண்ட் இருக்கிறதால அந்த வேர்ட், அந்த ஜெலசின்ற வேர்டுமே வந்து உங்களுக்கு மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இப்படி வந்து நீங்கள் வெக்காபுலரிஸ் லேர்ன் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் ஃப்ளூயன்சியை நீங்கள் வர வச்சுட்டிங்கனாலே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் ஓவர் த லாங்குவேஜ் டெவலப் ஆகிடும். அதுக்கடுத்து நீங்கள் யாராவது கேட்குறாங்கன்னா நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக பேசுவீங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த வெக்காபுலரி ரிச் வேர்ட்ஸு அதெல்லாம் தேவையே கிடையாது. ஃப்ளூயண்ட்டாக பேசினாலே போதும். ஒன்ஸ் ஹேபிட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்கள் மைண்ட் எஃபர்ட்லெஸ்ஸாக பேச ஆரம்பிக்கும். ஸோ அதுவே வந்து நீங்கள் வந்து சூப்பராக பேசுகிறதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரே நாளில் வந்து நீங்கள் அப்படியே வந்து செம்மையாக லேர்ன் பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாது. கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ண போகிறீங்க, இது இந்த இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா ரொம்ப பேஷன்ஸ் தேவை அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்த ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த கிராஜுவலாக தான் we could able to improve our communication skill. ஸோ டே 1லேருந்து டே 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூ குட் see the improvement gradually. திடீர்னு வந்து நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கிறீங்க, திடீர்னு 10th ஸ்டெப் போகணுன்றது கஷ்டம். ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட் தான் போக முடியும், செகண்ட்லேருந்து தேர்ட் தான் போக முடியும். இந்த மாதிரி கிராஜுவல் தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். சரி, நீங்கள் டெய்லியும் என்ன பண்ணுங்கள், ஒரு 10 to 15 டாபிக்ஸ் கண்டிப்பாக நான் பேசுவேன். 15 minutes தான், ரொம்ப பெருசாக கிடையாது. நீங்கள் எங்கே கிளாஸ் போனாலும் சரி, எந்த வீடியோ பார்த்தாலும் சரி, இந்த கான்செப்ட் தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜியில் உங்களுக்கு ஈஸியாகவே நான் சொல்கிறேன். நீங்கள் வண்டியில் போகும்போது பேசுங்க, இல்லை வீட்டுக்கு வந்து கண்ணாடி முன்னாடி பார்க்குறீங்களா, ஒரு 1 minute பேசுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலியமாகவே கண்டிப்பாக உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நெக்ஸ்ட் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.